நேயர்களே வணக்கம். இது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசை கொங்கு பொறியியற் கல்லூரி வளாகத்திலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் இது ஆண்டோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைந்த சிறப்பு நிகழ்ச்சி. அனுபவங்களாலும் வயதாலும் பக்குவப்பட்ட ஆண்டோர்களின் சிறப்பு தகவல் நிறைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்ஞான் பிரசாத் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டெங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது நிகழ்ச்சியில் கொங்கு சமுதாய வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்ட நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களது பார்வையில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். கேட்போம். ஐயா வணக்கங்க. என் பேர் லோகநாதன். நான் வெள்ளோட்டிலிருந்து பேசுகிறேங்க. கொங்கு எஃப்எம்மில் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் சார் பேசியதை நிகழ்ச்சியாக போட்டாங்க. அந்த நிகழ்ச்சி மிக நல்லா இருந்தது. பொன்ராஜ் சார் அவருக்கு சின்ன வயசுலேயே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதையே இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எப்படியாவது அப்துல் கலாம் அவர்களை
சந்தித்து அவர் கையை தொட்டு பார்த்துறணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் கனவு நிறைவேறி அவருடைய கையை தொட்டு பார்த்தபோது அப்துல் கலாம் சார் உங்களுக்கு என்ன லட்சியம்னு கேட்டார். உங்களை பார்க்கறது தான் சார் என் லட்சியம்னு சொன்னார். அவருடைய 15 வருட கனவு நிறைவேறிடுச்சுன்னு சொன்னாராம். எல்லோரையும் கனவு காணுங்கள்னு சொன்னார் அப்துல் கலாம். அவருடைய கனவு என்ன அப்படின்னு சொன்னால், கனவு தமிழகம்னு ஒரு புத்தகத்தில் அவருடைய லட்சியத்தை எழுதியிருக்கிறாருன்னு சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டோம். பொன்ராஜ் ஐயா அவர்கள் 2002 குடியரசுத் தலைவராக டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஆன உடனேயே இந்தியா ஒரு விவசாய தேசம், நதிநீர் இணைப்பு திட்டத்தை முக்கியத்துவம் கொடுக்கிற திட்டமாக அந்த திட்டம் பற்றியெல்லாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும் கூறினார்கள். அது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நாட்டின் மீது நாட்டு மக்களின் மீதும் எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார், விவசாயிகள் மீதும் அக்கறை கொண்டிருந்தார் என்பதையே தெல்ல தெளிவாக நமக்கு காட்டுகிறது. முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவினுடைய இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேறாமல் போவதற்கு காரணம், திட்டங்களை நீண்டகால தொலைநோக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நல்ல தலைவர்கள் இல்லை என்பதைத்தான் நாம் அறிய முடிகிறது என்று சொன்னால் அதில் ஐயமில்லை. பிரதமரே சொன்னாலும் கூட தொழில் செய்வதில் சாதாரண மக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. துடிப்புமிக்க இளைஞர்களுக்கான கடமை சோசியல் மீடியா மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருப்பது நல்ல செய்தியாக உள்ளது. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பியமைக்கு மிகுந்த நன்றி, வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு 10% வளர்ச்சியை கொண்டு வர அடிப்படை கொள்கை நம் தலைவர்களிடமோ கட்சிகளிடமோ இல்லை என்று கூறியது வருத்தம் அளிப்பதாகத்தான் இருக்கிறது. உண்மையும் அதுதான். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும், வளர்கிற குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இது மாதிரி நிகழ்ச்சிகளை கொங்கு எஃப்எம் இனிமேலும் தொடர்ந்து ஒளிபரப்பணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. என் பேர் சவிதாங்க. நான் குடுமியாம்பாளையத்துலேருந்து பேசுகிறேனுங்க. எனக்கு நேரம் இருக்கிறப்பெல்லாம் கொங்கு எஃப்எம் கேட்பேனுங்க. அதில் போன வாரத்தில் ஒரு நாள் எஃப்எம்மில் வழக்காடு மன்றம் போட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 பேர், ஒரு வக்கீல் ஒருத்தர் பேசினாருங்க, அவருக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாங்க. இதெல்லாம் கேட்க கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது. முழுசாக கேட்டேனுங்க. கேட்கும்போது இந்த தகவல் தொடர்பு சாதனமெல்லாம் பற்றி சொன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லதும் இருக்குது தீமையும் இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக சொன்னாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு சிலது நல்லதும் எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் தீமையாக இருக்கிறத நம்ம விட்டுறணும். அதை ஏன் நம்ம அவ்வளோ ஆராய்ஞ்சிட்டு காட்டி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பில் செல்ஃபோன் ரொம்ப முக்கியமான பொருளாக போயிடுச்சு. இப்போ அது இல்லாமல் யாருனாலும் இருக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. உலகமே அது கைக்குள்ளார அடக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மொபைல் ஃபோன் இல்லைன்னா அக்கிட்ட போகவே முடியாது, அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சுங்க நாடே. பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நல்லதுன்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் யூடியூப் சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க படிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி கூகுளில் தேடுதுங்க, அதெல்லாம் நல்ல விஷயமா இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவைப்படுது, முக்கியமானது. இதே டிவி பாருங்கள், உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தை பார்க்க இல்லாத ஒரு பிரச்சனையெல்லாம் புதுசாக வர்ற மாதிரியே இருக்குது குடும்பத்தில். நம்ம அந்த டிவி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம நேரம் வேஸ்ட் ஆகிறதும் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள் மனசில் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்காக எல்லா நாடகத்தையும் நான் தப்பு சொல்ல வரல. ஒரு சில இந்த டிவி சீரியலே இப்போ அப்படித்தான் இருக்குது. அதையெல்லாம் இது பண்ணும்போது இவங்க சொன்ன விவரங்கள் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு. தகவல் தொடர்பு அத்தியாவசியம் இருக்குது, அதே நேரத்தில் தீமைகளும் இருக்குது. அதை புரிஞ்சு நம்ம அதை பயன்படுத்த நீங்கள் நடந்துக்கணும். மின்னணு சாதனங்கள் பற்றி தீமையே தருகின்றன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு தீமைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, நல்லதும் இருக்குது. அதில் பார்க்க போனோம்னா பத்திரிக்கை, இப்போ கல்யாண பத்திரிக்கை முதல் கொண்டு எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போ இருக்கிற கலாச்சார இதில் ஈஸியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அந்த வகையில் நம்மளுக்கு நேரம் மிச்சமாகுது.
இப்போ எல்லாருமே வந்துட்டு தேடி தேடி போய் ஒவ்வொருத்தராக நம்ம கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் வந்துட்டு போக்குவரத்தாக இருக்கட்டும் எல்லா வகையிலையுமே நம்மளுக்கு வந்து சிரமங்கள் தான் அதிகமாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டவங்க அதை வந்து வாட்ஸ்அப்பில் வரதையே வந்துட்டு அது வாட்ஸ்அப்பில் அனுப்புறதையும் கூட ஒரு சிலர் மரியாதை குறைவாகவும் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி வளர்ந்து வரும் சூழ்நிலையில் வந்துட்டு இதையும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சரிங்க, ரொம்ப நன்றி இந்த கொங்கு எஃப்எம்க்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலிமா நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. வணக்கங்க. கொங்கு எஃப்எம்னுடைய ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு நேயருங்க. என்னோடய பேர் துரைசாமி. நான் பெருந்துறையிலேருந்து பேசுகிறேங்க. இப்போ வந்து கரண்ட்டை பற்றி எலக்ட்ரிசிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை மின்சாதனத்தை எப்படி யூஸ் பண்ணுறது ஆல்பர்ட் அலெக்சாண்டர் அவங்க பேசினாங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதில் வந்துங்க நீரின்றி அமையாத உலகு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இப்போதைய காலகட்டத்தில் மின்சாரமின்றி இயங்காத உலகு என்று அந்த பழமொழி சொன்னால் அது பொருந்தும். மற்றும் மின்சாதனங்களை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதில் வந்து நாம் முன்னோர் காலத்து பொருட்களை கூட இப்போதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை போலத்தான் மின்சார பொருட்களையும் நாம் தலைமுறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டார். மின்சாதன பொருட்களை நாம் அதிக காலம் உழைக்கும் வகையில் பார்த்து வாங்க வேண்டும். அதில் சில குறிப்புகளை நான் மேற்கொள்ள விரும்புகிறேன். மேலும் நாம் வாங்கும் பொருட்களானது ISI முத்திரை உள்ளதா என பார்த்து வாங்க வேண்டும். மற்றும் மின்சாதன பொருட்கள் பழுது ஆனால் சிறு சிறு பழுதுகள் இருந்தால் நாமே சரி செய்யும் வண்ணம் இருக்க வேண்டும். மற்றும் விவசாயத்துறையில் பயன்படுத்தப்படும் மோட்டார்களை பற்றி தற்போது நடைமுறையில் உள்ள மின்சார வாகனங்கள் மற்றும் இந்த இ-பைக் இந்த மாதிரி இ-பைக்கெல்லாம் வந்து மின்சாரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தெளிவாக அறிந்து கொண்டோம். மின்சக்தி எப்படி பயன்படுத்துறதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது இப்போது வந்து வாஷிங் மிஷினில் வந்துங்க துணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நிறையா துணி சேர்த்து வச்சு போட்டதுன்னா உங்களுக்கு கரண்ட்டு அது சேவ் ஆகுங்க. இப்போ இந்த நீர் ஏற்றப்பட கெப்பாசிட்டருடைய திறன், அதாவது மோட்டருடைய திறன் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கெப்பாசிட்டர் ஃபிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டு அதை மோட்டரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப்டிங்க. அதை பற்றியும் நம்ம விரிவாக சொன்னாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதான் நம்ம இப்போ வந்து மொபைலெல்லாம் சார்ஜ் அடிக்கடி போட்டுருக்குறாங்க. போட்டு நம்ம வந்து அது கரெக்டாக அந்த சார்ஜ் ஃபுல்லானோன்னு உடனே நிறுத்திடணும். அப்போ தான் நம்ம வந்து கரண்ட்டு சேவ் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியங்க. மேலும் நம்ம வந்து இந்த சமையல் கட்டிலலாம் எக்ஸாஸ்ட் ஃபேனை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. அதை வந்து போட்டோன்னா நம்மளுக்கு சவுண்டாக அந்த எஃபெக்டே காது கேட்காது. அதனால் அதை வந்து ஆஃப் பண்ண மறந்துடுறோம். அதனால் அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணணுன்னா வென்டிலேஷன் வேணும்னா போடலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அதான் ரொம்ப சேஃப்டிங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ இப்போது வந்துங்க வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து ஏசி வீட்டிலலாம் ஏசி யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம ஏசி குறைச்சி யூஸ் பண்ணுமோ அதை பண்ணிக்கணுங்க. மற்றது வீட்டில் இருக்கிற ஜன்னல் இந்த கதவுலாம் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம இருந்துட்டோம்னா அது எப்பவுமே நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்துங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். இதே மாதிரி இந்த தொலைக்காட்சி பெட்டிங்க, மின்விசிறி இதெல்லாம் யூசேஜ் எல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம போட்டுவிட்டு தேவையான மட்டும் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி இந்த பார்த்துக்கிட்டு தேவையில்லாதப்போ அதை ஆஃப் பண்ணிடணும். போட்டுவிட்டு தூங்கிட்டோம்னா அது அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபேனும் அப்படி தாங்க. எல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணால் நம்ம வந்து லைஃப் கிடைக்கும், கரண்ட்டு சேவ் ஆகும். கொங்கு எஃப்எம் நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கொங்கு எஃப்எம்முக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க. என் பேர் ராஜேஸ்வரி. நான் நசியனூர்லேருந்து பேசுகிறேன். கொங்கு சமுதாய வானொலியில் அமலா உதயகுமார் வந்து தேனீ வளர்ப்பை பற்றி பேசினாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. தேனீ வளர்ப்பில் இவ்வளவு இருக்குதா அப்படிங்கிற விஷயமும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேனீ வளர்க்கறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றியும் பேசினாங்க. கேட்குறதுக்கே இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. இதன் மூலமாக தேன் வியாபாரம் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறத பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேனியிலிருந்து தேன் மட்டுமல்ல, மெழுகு, ராயல் ஜெல்லி, அப்புறம் மகரந்தம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நல்லா தெளிவாக சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, தேனியை பற்றி விஞ்ஞான தகவல் கூட சொன்னாங்க. தேன் வந்து நம்மளுக்கு ஒரு சிறந்த மருத்துவ நிவாரணியாகவும் செயல்படுது. அது தேன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அது கேன்சர் நோய் கூட குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. தினமும் அதை வந்து தேனை நம்ம சாப்பிட்றதுனால இன்னும் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் சொன்னாங்க. குழந்தை வந்து மாத்திரை மருந்து சாப்பிடாமல் அடம்பிடிக்கிறப்ப
மாத்திரை மருந்து கூட தேனில் கலந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, அந்த மருந்தை வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை பற்றியும் அமலா உதயகுமார் நல்லா பேசினாங்க. இது மட்டுமல்ல, குண்டாக இருக்கிறவங்க தேனை வந்து சுடுதண்ணியில் கலந்து குடித்தா, தினமும் காலையில் குடித்தாங்க அப்படின்னா உடம்பு இளைக்குங்கிற விஷயத்தை பற்றியும் சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த கொரோனா டைம்லலாம் சளி பிடிக்கும், இந்த மாதிரி இருக்கிறதுனால தேனில் வந்து நம்ம திப்பிலி இந்த மாதிரி காரமான பொருள்லாம், மிளகு இதெல்லாம் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த சளி பிடிக்காமல் நம்ம குழந்தைகளை பாதுகாக்கலாம். இதை பற்றியும் அவங்க தெளிவாக சொன்னாங்க. இது மட்டுமல்ல, தேனி குடும்பத்தை பற்றியும் நம்மளுக்கு ஆச்சரியமூட்டின தகவல் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. தேனி வந்து நம்மளுக்கு ஒரு பூச்சி போல தான் தெரியும். ஆனால் அதில் ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி இந்த மாதிரி 3 வகையான தேனி இருக்குது. அதில் ஆண் தேனி வந்து இனப்பெருக்கம் செஞ்சதையும் அது வந்து இறந்துருமா, அந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் வந்து நமக்கு அவங்க சொல்லித்தான் தெரிஞ்சிச்சு. இதை நாங்கள் ரேடியோவில் கேட்கும்போது தான் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் முக்கியமாக ராணி தேனியும் வேலைக்கார தேனியும் தான் தேனை சேகரித்து வச்சு நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். தேன் வந்து நம்மளுக்கு ஒரு சர்வரோக நிவாரணியாகவும் நமக்கு செயல்படுது. எங்கள் வீட்லேயும் நிறைய பூச்செடிகள்லாம் இருக்குங்க. அதில் நிறைய தேன் கூடெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறப்ப பிடிச்சி கடிச்சிரும். அதுக்கு இந்த சிறியானங்க தலையை பொறிச்சு அந்த கடித்த இடத்துல வந்து ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கடி வாயில் இருக்கிற விஷம் வந்து வெளியாயிரும். கொஞ்ச நேரத்துலேயே அதனோட வலியும் குறைஞ்சிரும். இதை பற்றியும் அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு மிக்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டு தோட்டத்துலையெல்லாம் இருக்கிற அத்திப்பழம் இருக்குது இல்லைங்க, அதை வந்து தேனில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்பில் ரத்த சிவப்பணுக்களோட அளவு வந்து அதிகமாகும். நம்ம குழந்தைங்க பேசுகிறதுக்கு நாளாகும், நாக்கு வந்து சுழலை, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தினமும் வந்து தேன் கொடுங்க. தேன் கொடுக்கறதுனால வந்து நல்லா நாக்கும் சுழலும், அந்த பேச்சு குரல் வளமும் நல்லா கிடைக்கும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் சொன்னாங்க. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னா தினமும் நைட்டு படுக்கும்போது வந்து சிறிதளவு தேனை உள்ளங்கையில் ஊற்றி குழந்தைகளை வந்து அதை சாப்பிட வைக்கணும். இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, நிறைய தொழுநோய்களை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் இந்த மாதிரி தேன் வளர்ப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு தொழில்களை பற்றியும் நல்லா நிறைய நிகழ்ச்சி பேசினாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கொங்கு எஃப்எம்க்கு மிக்க நன்றிங்க. நேர்களே, இதுவரை நீங்கள் இணைந்திருந்தீர்கள் கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையோடு. நேர்களே, இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அதாவது கொங்கு சமுதாய வானொலி நேயர்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய தங்களுடைய கருத்துக்களை அவர்களது பார்வையில் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 ஆண்டோர்களுக்கான ஆண்டோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவம். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புதிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் கவிதா சிவகுமார்.